Hi my dear family, welcome back our channel Venus Kalakudam. Today I am going to teach you usage of did. அந்த did வந்து எப்படி யூஸ் பண்றது past tenseல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் அடுத்து நான் போடுற வீடியோஸ்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். தொடர்ந்து நம்ம வீடியோஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி வாங்க फ्रेंड्स. இப்போ did usage of did நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படினா past tense என்ன அப்படினா இறந்த காலம். சாப்பிட்டேன், தூங்கினேன், ஆடினேன், பாடினேன், எழுதினேன், இது எல்லாமே past tense. நம்ம ஒரு செயல் வந்து முடிஞ்சு போனது. இப்ப கரண்ட்ல நம்ம வந்து நிக்கிறது பிரசன்ட், நமக்கு பின்னாடி வந்து முடிஞ்சு போனது வந்து past tense, இன்னும் நடக்க போறது வந்து ஃபியூச்சர். இதுதான் அந்த மூணு டென்ஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்ப past tenseல சிம்பிள் past tense, அதுல usage of did எப்படின்னா இப்ப I, we, you, they, he, she, it, Rama, Sita. I, we, you, they first person, second person. Okay, he, she, it, Rama, Sita. He வந்து male, she வந்து females கொடுக்குது. அதுக்கப்புறம் வந்து ராமா சீதா வந்து பர்டிகுலர் பெர்சனோட நேம்ஸ். ஓகே, மேல் அண்ட் ஃபீமேல். இந்த இட்டு வந்து அந்த அனிமல்ஸ், உயிருள்ள பொருட்கள், அந்த உயிரற்ற பொருட்கள் எல்லாமே இட்டு குறிக்குது. இப்போ ஐ, வி, யூ, தே, ஹி, சி, இட், ராமா, சீதா இது வந்துச்சு அப்படின்னா டிட் போடணும். வெர்பு செகண்ட் ஃபார்ம் did plus verb to. ஓகே, இதுதான் இந்த ஃபார்முலாஸ். இந்த ஃபார்முலாஸ் எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வென்ட் டு மதுரை, நான் மதுரைக்கு போனேன். இப்போ நான் வந்து சொல்றேன் நேற்று எங்க போனேன்னு கேட்குறாங்க. அதுக்கு நான் நேற்று மதுரைக்கு போனேன். ஐ வென்ட் டு மதுரை எஸ்டர்டே. நம்ம திரும்ப கொஸ்டின் கேட்கணும்ல. கொஸ்டின் எப்படி கேட்கறதுனா டிட் போடணும். டிட் யூ கோ டு மதுரை? கொஸ்டின் கேட்கறதுக்கு வந்து டிட் போட்டுறோம். அங்க பாத்தீங்களா வென்ட் வரல, கோ வருது. அப்ப பிரசன்ஸ் வரணும். verb 1. did you go to மதுரை? நீ மதுரைக்கு போனையா? நீ நேற்று மதுரைக்கு போனையா? நீ மதுரைக்கு போனையா? இது கொஸ்டின்ஸ். எஸ் ஆன்சர் வந்து எஸ் ஐ வென்ட் டு மதுரை. ஆமாம் நான் மதுரைக்கு போனேன். எஸ் ஐ வென்ட் டு மதுரை. இல்ல நான் போகல அப்படின்றது வந்து நோ ஐ டிண்ட். டிட் பிளஸ் நாட் தான் டிண்ட். நோ ஐ டிண்ட் கோ டு மதுரை. நான் நேற்று மதுரைக்கு போகல, நான் மதுரைக்கு போகல. ஸ்டேட்மெண்ட் வந்து ஐ வென்ட் டு மதுரை. கொஸ்டின் வந்து டிட் யூ கோ டு மதுரை? எஸ் ஐ வென்ட் டு மதுரை. நோ ஐ டிண்ட் கோ டு மதுரை. ஓகே, இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணி எதுக்கு நம்ம ஆன்சர்ஸ் வெர்ப் டு யூஸ் பண்றோம். எஸ் அதாவது ஆமாம் சொல்றதுக்கு மட்டும். கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்றோம்ல, ஆமாம் அந்த ஒரு ஒர்க் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு, ஒரு செயல் நடந்துச்சு, அதுனா வெர்ப் டு யூஸ் பண்றோம். எஸ் ஐ வென்ட் டு மதுரை, அங்க வென்ட் போடுறோம். அதே வந்து கோ வந்து கொஸ்டின் கேட்கறதுக்கும் நோ சொல்றதுக்கும் கோ தான் போடணும். ஓகே, கோ வந்து எப்படி மாறுது? வென்ட்டா மாறுது. கோ வென்ட் தேர்ட் ஃபார்ம் போகும்போது கானா மாறிடும். இப்போ நம்ம வெர்ப் 1 இந்த வெர்ப் 2 மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். வெர்ப் 1 வந்து கோ, வெர்ப் 2 வந்து வென்ட். ஓகே ரைட், இதுதான் ஐ. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ saw a snake, I wrote a letter, I sang a song, I bought a new car. ஓகே, இந்த மாதிரி past tense நம்ம யூஸ் பண்ணோம். கடந்த கால சேர்க்கிறது முடிஞ்சு போனது. ஓகே, thank you friends.